இஃப் யூ ஆர் ஃபேன்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த் ஆர் தளபதி விஜய், அவங்க வாயில் இந்த பாட்டு ஒரு சினிமா நம்ம எப்படின்னு நினச்சிப்பாங்க. இதே கருத்து தான் அவங்க வேறு வேறு ஐட்ரேஷன்லாம் நிறையா பாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் ஒரு ஹீரோஸ் டைலாக் வெரி சேஸ் த சேம் வாட் கனியன் பூங்குடனார் சேஸ் அஸ் தீதும் நன்றும் பிறர் தர வாரம். நல்ல லோக்கல் தமிழில் சொன்னால் அது யாரோ சொல்லுவார், ஆப்புங்கிறது வேறு எங்கேயுமே இல்லை, உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிறது. அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது வந்து இந்த பாட்டில் அப்போவே அவர் சொல்லியிருக்காரு. And also where he says, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்த்தல் அதனினும் இளமே. What a beautiful way of creating that social justice. பெரியோரை பார்த்து நான் வந்து வியந்து போக மாட்டேன், சிறியோரை பார்த்து இகழ்த்தல், அதாவது வியத்தல் ஆப்போசிட் வந்து இகழ்த்தல், வேற இன்சல்ட் ஆர் கான்டிசெண்டிங்காக பார்க்குறோம். இப்போ பார்க்குறது வந்து அதனிலும் இளமை. எவ்வளோ எந்த அளவுக்கு நான் பெரியோரை வியக்க மாட்டேனோ அதை விட ஜாஸ்தியாக நான் சிறியோரை இகழ்த்து செய்ய மாட்டேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பாட்டுக்குள்ள அமைஞ்சிருக்கு. விக்கிபீடியாவில் போய் யாரும் ஊரே அப்படின்னு போட்டிங்கனாக்கா ஃபர்ஸ்ட் ஃபியூ ரிசல்ட்ஸ் வந்து ஒரு படம் பேர் அது வந்து இருக்கும். அதை தாண்டி கனியன் பூங்குன்றனோட டிரான்ஸ்லேஷன் பியூட்டிஃபுல்லாக ஜியோ போப் அவர் கொடுத்துருக்காரு இந்த பாட்டுக்கு. ஸோ ஐ சின்சியர்லி சஜஸ்ட் யூ ஆல் கோ பேக் ஹோம். தட்ஸ் வாட் ஐ urge my viewers to do after every general oram session, saying that this is just a journal. But in the journal வெளியே இதே மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதே விஷயத்த பல பேர் வேறு விதமாக சொல்லியிருக்காங்க. அதையும் போய் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். நீ காத்தால யார் காலை மலர் பார்த்தீங்க? சன் டிவியில், ஜெயா டிவியில் எதில் வருது தெரியாது. காலை மலர் பார்த்தீங்களா? கும்பராசி நேர்களே யாராக இருக்கீங்களா? நபருக்கு அந்த மாதிரி ஒரு ராசி பலன் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி யாரெல்லாம் இங்கே கும்பராசி, அதாவது கேப்ரிகான், அக்வேரிஸ், ஒருத்தர் தான் இந்த ஆடியன்ஸ். வா, ஸோ இந்த சாங் உங்களுக்கு தான் சார். கரெக்டாக நீங்கள் ப்ளூ போட்டு வந்துருக்கீங்க. அப்பேரண்ட்லி அங்கே ஒருத்தருக்கு யூ ஹேவ் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ ஆன் யூ சார். சரி, ஏதாவது ப்ளூ பெண்ணாவது பாக்கெட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. why I'm saying is முத்துசாமி தீக்ஷிதர். இப்போ நம்ம we use this phrase வேற லெவல், ரைட்? ரொம்ப லூஸாகவே we use this. எது இருந்தாலும் வேற லெவலுங்க அப்படின்னு சொல்லி. தீக்ஷிதர் actually composed at a different level. ஏன்னு சொல்கிறேன்? When everybody was composing on everything under the sun, Muthuswami Dikshithar composed on the sun and on the 9 planets that rotate around the sun. நவக்கிரக கீர்த்தனம் பண்ணுறது அது அந்த காலத்தில் ஐ டோன்ட் திங்க் வேறு யாரும் இது பண்ணிருப்பாங்களான்னு தெரியுது. இப்போ கூட நவக்கிரகத்துக்கு ஐட்ரேஷன்ஸ் இருக்குது. பட் டு ஸ்டடி த சாங் ரெpertoire of Dikshithar and find that he has used Sanskrit grammar in his Vibhakti Kritis, in the right order of Vibhakti, Navagraha Kritis, Panchabhuta Linga Kritis. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அவர் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் நம்மளையும் அந்த கோவிலுக்கு கொண்டு போவார் அவருடைய பாடல் மூலமாக. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால சனீஸ்வரரை பற்றி தீக்ஷிதர் எழுதின அந்த நவக்கிரக கிருதி, அதில் வந்து கும்பராசி நேர்களுக்கு இது உகந்த ஒரு கிருதி அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அண்ட் he also speaks about how அந்த சனீஸ்வர விக்கிரகம் வந்து அங்கே திருநள்ளாறில் he likes this color blue, அந்த நீல கலர் அரளிப்பூ, இந்த சங்கு புஷ்பம் கூட சொல்லுவாங்க, அதை வச்சு பூஜை பண்ணுறது. ஸோ அந்த நீலம்ங்கிற ஒரு இந்த ப்ளூ கலர் is auspicious for this deity. And also the sesame oil, the தீல தைலம், அது எல்லாமே இந்த கிருத்தியில் அழகாக வரும். ஸோ இட்ஸ் லைக் visit to this temple through the